ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியஸரில் நடந்து முடிஞ்சது. இந்த குவார்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி தமிழ் மீடியம் மட்டும் அப்டேட் பண்ணும்போது வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 6 சாப்டரில் இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் உங்களுக்கு 15 ஒன் வேர்டு 15க்கு 15மே மேக்ஸிமம் நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைனா 1 or 2 வேணால் நமக்கு 1 இல்லை 2 வேணால் நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 12லேருந்து 13 வரைக்கும் நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. அப்படிங்கிறனால ஒன் வேர்டை நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய இது ஒரு செலக்டட் கொஸ்டின் ஆல்ரெடி தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஃபைன் லைட் இயர், கிவ் பவர், கிவ் இட் இட்ஸ் யூனிட். அடுத்து வாட் இஸ் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பியூர் ரோலிங். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இல்லாத 2 அப்படின்னம்னா நியூட்டன் செகண்ட் லா கொஸ்டின் வந்து இல்லாமல் இருக்குது. இன்னொன்று ஸ்கேலார் அண்ட் வெக்டார் டிஃப்ரென்ஷியேட் அது வந்து இல்லாமல் இருக்குது. அது 2ஐயும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்தது 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 மார்க் கொஸ்டினில் அதே மாதிரி தான். வீடியோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறத விட இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டேரெக்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறனால பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் சேர்த்தே கொடுத்துறேன். ஏன்னா அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 டேஸ்க்கு முன்னாலேயே நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நான் பயாலஜிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா. ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு 2 டேஸ் டைம் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஒரு நாள் டைம் இருக்கிறனால நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவினிங் வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.